Good morning students. I am MRK. Today 11th Max பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 1 Sets Relation Functions Exercise 1.3. இது வந்து இன்வர்ஸ் சம் அப்படின்னு சொல்கிறதுரா தம்பி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், 5 மார்க்ஸ் சம். ஓகே, எவ்வரி எக்ஸாம்பிளையும் கேட்பாங்க. ஓகே, ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு, அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்வர்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகணும்னா 1-to-1 on-to பைஜெக்டிவாக இருந்தால் தான், பைஜெக்ஷனாக இருந்தால் தான் அது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத கண்டிஷன். இதுதான் கண்டிஷன். 1-to-1 on-to இருக்கணும், இருந்தால் தான் பைஜெக்ஷன் சொல்லலாம், அதை இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ 1-to-1 இருக்கான்னு பார்க்குறேன். 1-to-1 கண்டிஷன் வந்து இது. 1-to-1 கண்டிஷன் வந்து இது. f(x) = f(y)ன்னு எடுத்துகிட்டு x = y வந்துச்சுன்னா 1-to-1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இருக்கான்னு பார்ப்போமா? 1-to-1 f(x) = f(y)ன்னு எடுத்திருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் அப்படியே தான், அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஒய்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு சைடு 5 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இங்கிட்டு +5 இங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிரும், மைனஸ் இங்கிட்டு போனால் ப்ளஸ் ஆயிரும், இதெல்லாம் இல்லை அடிச்சுக்கலாம். அடுத்து 3x = 3y, ரெண்டு மல்டிப்ளை இருக்கனால ரெண்டு சைடு அடிச்சிடலாம். x = y வந்துருச்சு. therefore it is 1-to-1. அப்போ இது ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ on-to வருதான்னு பார்ப்போம். on-to கண்டிஷன் f(x) = y-ன்னு வரணும். f(x) = y-ன்னு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கல f(x) கணக்கு, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒய்ன்னு எடுத்துகிட்டு அதில் எக்ஸை நான் டிஃபைன் பண்ணுறேன், கண்டுபிடிச்சி மேலே கொண்டு போட போகிறேன். இந்த எக்ஸில் இந்த ஆரம் நிற்கிது பாரு, 3x, அந்த எக்ஸுக்கு போல் ரீப்ளேஸ் பண்ணால ஒய் வரணும். வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? f(x) = y, therefore it is என்னது? on-to. 1-to-1 on-to சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இட் இஸ் பைஜெக்ஷன். அப்போ இட் ஹாஸ் என்னது? இன்வர்ஸ்ன்ற ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல ஆன்சர் எடுத்திருக்கேன் பாரு. x = y + 5 என்ன எடுத்துருக்கோம்? 3ன்னு எடுத்துருக்கோம்ல, அதுதான் ஆன்சரு. அது f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதையில் ஒய்க்கு பதில் என்ன மாற்றி எழுதிக்க? எக்ஸை மாற்றி எழுதிக்க. இன்வர்ஸ்ன்றது இங்கிட்டு வரலது. அதாவது இது வந்து இமேஜ், இது என்னது? ப்ரீ இமேஜுக்கு பேர் தான் இன்வர்ஸ். எதுக்கு இருந்தால் தான் ப்ரீ இமேஜ் இருந்தால் தான் அது என்னது? இன்வர்ஸ் எலமெண்ட்டுன்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அப்போ இங்கிட்டு உள்ளதுக்கு எக்ஸுக்கு இங்கிட்டு என்ன இருக்கும்? ப்ரீ இமேஜ் வந்து இது இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா? பார்த்து நிதானமாக. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சம்டா தம்பி. பார்த்து கரெக்ட் பண்ணி படிச்சிரு. எப்படி பசங்கள்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணி, உங்களுக்குள்ள டீச்சர்ஸ்கிட்ட கேட்டாவது கன்சல்ட் பண்ணி படிச்சிரு. 2 சம் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 மார்க் ஒன்லி பப்ளிக். ஓகே, எவ்ரி எக்ஸாமு கண்டிப்பாக இது கேட்பாங்க. தேங்க்யூ.